சேலம் மாவட்டம் ஓமலூரில் SRS சுந்தரம் மகாலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் புரட்சித் தமிழகம் பறையர் பேரவை சார்பில் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நடைபெற்றது. கட்சியினுடைய மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கலந்து கொண்டு மாநாட்டு விளக்க உரையாற்றினார். மேலும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகி உதயசூரியன், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி விநாயகமூர்த்தி, மக்கள் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் சுலைமான், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மாநகர செயலாளர் கதிர் ராசரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த மாநாட்டில் மாவட்டம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு 7 தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் உடனடியாக நடத்த வேண்டும், தமிழகத்தில் சமூக நீதி கேள்விக்குறியாக உள்ளது, போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும், அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், மாணவர்களின் கல்விக் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழகத்தில் வட இந்தியர் வருகையை முறைப்படுத்த வேண்டும், காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 நபர்களுக்கும் இரங்கலை தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.